லெனின், நீங்க திருச்சியில எந்த பகுதியில இருக்கிறீங்க? திருச்சியில எந்தெந்த ஊர்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள்லாம் இயங்கல, இதனால பயணிகள் எந்த அளவுக்கு அவதிக்குள்ளா இருக்கிறாங்க? திருச்சி கண்டோன்மெண்ட்ல இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசுக்கு சொந்தமான பணிமனை முன்பாக நாம் நின்றுட்டு இருக்கோம். குறிப்பாக கும்பகோணம் கோட்டம் என்று தமிழ்நாடு அரசுக்கு சொந்தமான கோட்டம் இருக்கிறது. அந்த கோட்டத்துக்கு உட்பட்ட கும்பகோணம், நாகை, திருச்சி, கரூர், புதுக்கோட்டை, காரைக்குடி உள்ளிட்ட 6 மண்டலங்களாக இந்த தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக மண்டலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 6 மண்டலங்களிலும் தற்போது தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. சுமார் 3500 பேருந்துகள் இந்த கும்பகோணம் கோட்டத்தில் இயக்கப்படுது. 30,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பாக இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதாலும் வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருந்ததனாலும் இந்த மத்தியான நேரத்தில் இந்த பயணிகளுக்கு பெரிய அளவில் பாதிப்பு என்பது ஏற்படல. ஆனால் நேரம் அதிகரிக்க நாளை பணிக்கு செல்ல வேண்டியவர்கள் சென்னை, சேலம், மதுரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு செல்ல வேண்டியிருக்கிறது. எனவே திருச்சி மையப்பகுதி என்பதால் பயணிகளுடைய எண்ணிக்கை என்பது வழக்கத்தை காட்டிலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இரவு நேரங்களில் இந்த மத்திய பேருந்து நிலையத்தில் அதிகமாக பயணிகள் இங்கு கூடக்கூடியது வழக்கமாக இருக்கிறது. அந்த பயணிகள் தற்போது தொழிலாளர்களுடைய வேலை நிறுத்தத்தால் பாதிக்கப்படக்கூடிய அபாயகரமான சூழ்நிலை இருக்கிறது. இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சிவா நம்மோடு இருக்கார். நம்ம அவர்கிட்ட கேட்கலாம், என்னென்ன கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கீங்க? இந்த போராட்டத்தை எப்ப கைவிடலாம் இருக்கீங்க? அதாவது இந்த வேலை நிறுத்தம் என்பது ஏதோ நாங்கள் புதிதாக உரிமைக்கான வேலை நிறுத்தம் அல்ல. கடந்த 10 ஆண்டு காலமாக இந்த நிறுவனம் எங்களிடம் சம்பளத்தை பிடித்தப்பட்ட எல்ஐசி, சொசைட்டி, பிஎஃப், கிராஜுவேட்டி, கம்யூட்டேஷன், பென்ஷன் என்ற தொகைகளை பிடித்ததை அந்த துறை கொடுக்காம இவர்கள் செயல் செய்து விட்டார்கள். அதனால எங்களுக்கு ஓய்வு பெற்ற தொழிலாளிக்கு பென்ஷன் கொடுக்க முடியல, அவங்களுக்கு உரிய பணம் கொடுக்க முடியல, எங்களுக்கு பணியிலக்க தொழிலாளிக்கு மாதம் சம்பளத்தை கொடுக்க முடியல. இப்படிப்பட்ட நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறது நிர்வாகம். நான் இந்த வேலை நிறுத்தம் என்பது திட்டமிட்டு இந்த அரசாங்கம் எங்களுக்கு திணிக்கப்பட்டிருக்குது. நாங்கள் விரும்பி வேலை போகல. ஆகவே அரசாங்கம் இந்த பணத்தை கொடுத்து விட்டு உடனே பேச்சுவார்த்தை துவங்கணும் தான் நம்ம சொல்லியிருக்குது. இது கடந்த 4 கட்ட பேச்சுவார்த்தை நடந்து கூட இப்ப நீங்க திடீர்னு வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கிறதுனால இயல்பா பயணிகளோட எண்ணிக்கை என்பது இன்னைக்கு இரவு அதிகமா இருக்க போகுது. அந்த பயணிகளுக்கு மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாவாங்களே, அதை பற்றிய கவலை உங்களுக்கு இருக்கா? அது திடீர் வேலை அல்ல. கடந்த ஒரு 3 மாசமான வேலை செய்ய போறோம் செய்தி என்று சொல்லிட்டோம். கடந்த 2 நாட்களாக பொதுமக்கள் மத்தியில் நோட்டீஸ் பண்ணி செய்து எங்களுடைய கஷ்டம் சொல்லிட்டோம். திடீர்னு வேலை நிறுத்தம் அல்ல. இந்த வேலை நிறுத்தம் எங்கள் மீது அரசு திட்டம் திணிக்கப்பட்ட வேலை நிறுத்தம். திடீர் நிறுத்தம் இல்ல. பொதுமக்கள் மத்தியில் நாங்கள் வருத்தம் தெரிவிக்கிறோம். ஆகவே இந்த வருத்தத்துக்கு அரசு தான் பொறுப்பு என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக திருச்சியிலிருந்து சென்னை, சேலம், மதுரை, தேனி, நாகை உள்ளிட்ட பல்வேறு மாநிலத்தினுடைய பல்வேறு பகுதிகளுக்கு செல்ல வேண்டிய பேருந்துகள் அந்தந்த பணிகளிலே முடக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக திருச்சியை பொறுத்தவரை கண்டோன்மெண்ட், கோட்டை, துவாக்குடி, தோரங்குறிச்சி, தீரநகர் உள்ளிட்ட பேருந்து பணிமனைகள் தற்போது முடக்கப்பட்டிருக்கு. அங்க உள்ள செல்லக்கூடிய பேருந்துகள் வெளியில வருவதில்லை. இங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் அந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. வசந்த்.